வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாரதியார் பார்த்திங்க அப்படின்னா தேசிய கவிஞர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ விடுதலை கவிஞர், முன்னறி புலவர், இப்படி பல பெயர்களில் பாரதியாருக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு. ஸோ இந்த பாரதியாரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ விடுதலைக்காக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்னி தீயை மூட்டியவரே பாரதியார் அவர்கள் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். பாரதியார் பார்த்திங்க அப்படின்னா 11/12/1882 தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் பிறந்தார். ஸோ இந்த எட்டயபுர சமஸ்தானத்தால் அவர் பார்த்திங்க அப்படின்னா கலைமகள் எனும் பொருள் தரக்கூடிய பாரதி எனும் பட்டத்தை வாங்கினார். இதுவரை நமக்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தான் இந்த பாரதி எனும் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் நம்ம விடுதலை கவிஞர் என்று சொல்லக்கூடிய பாரதியார், அதான் முண்டாசு கவிஞர். இன்னொருத்தர் சோமசுந்தர பாரதியார். இந்த 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம பாரதியார் பற்றி பார்க்கலாம். ஸோ பாரதியார் பார்த்திங்க அப்படின்னா ஏன் இந்த கலைமகள் எனும் பொருள் தரக்கூடிய பாரதியார் இன்னும் கொடுத்தாங்கன்னா, அவருக்கு இளமையிலேயே பாப்புனையும் ஆற்றல் பெற்றவர், அதாவது செய்யுள் ஈட்டும் ஆற்றல் பெற்றவர் தான் பாரதியார். 1904 இவர் பார்த்திங்க அப்படின்னா மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். 1904 நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி இது நடந்தது 1893 தான் இந்த கலைமகள் அப்படின்ற பொருள் தரக்கூடிய பாரதி எனும் பட்டம் பெற்றார். 1898 1902 வரைக்கும் காசியில் வாழ்ந்திருப்பார். ஸோ காசியில் பாரதியாருக்கு பார்த்திங்கன்னா 14 மொழிகள் தெரியும். அதான் பாரதியார் சொல்லியிருப்பார், யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, என்று பிறந்தவன் என உணராத இயல்புலாம் எங்கள் தாய்மொழி தமிழ் அப்படின்னு தமிழினுடைய பெருமையை மிக அழகாக சொன்னவர் பாரதியார் தான். அதே மாதிரி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா விடுதலை போரில் தீவிரவாதத்தை ஆதரித்து அதில் நிறைய மக்கள்களை தேசியவாதத்தை ஊற்றெடுத்து சென்றவர் பாரதியார். தன்னுடைய கவிதைகளை முதல்ல ஒரு கவிதையில் சுயசரிதை எழுதிய கவிஞர் யார் என்றால் பாரதியார் தான். தமிழ்நாட்டில் ஒரு புலவன் இல்லை என்ற வசைப்பாட்டை நீங்குவதற்காக தோன்றியர் அல்லது அவதரித்தவர் பாரதியார் அவர்கள் தான். அதனால தான் சொல்லியிருப்பார், நம்ம கூட 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க, பாரதியார் அவர்கள் ஒரு முறை இந்த மாதிரி ராஜாஜினுடைய வீட்டிற்கு வந்த பொழுது காந்தியடிகள் யார் இவர் என்று கேட்ட பொழுது கூட இவர் சொல்கிறார், இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்ட்டு. அப்போதே சொல்லியிருப்பார் காந்தி, இவரை மிகவும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று. சரி, அப்பேற்பட்ட பாரதியாரை பற்றி தான் பார்க்கலாம். பாரதியாருக்கு பார்த்திங்கன்னா இதழாளர் பாரதி அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. நிறைய பத்திரிகை துறையில் நிறைய பண்ணியிருப்பார். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு முதல் 1904 சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருப்பார். 1904 நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இறந்த பிறகு சேம் இதே இயரில் 1904 நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சுதேசமித்திரன் இந்த பத்திரிகை யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜி சுப்பிரமணியர். இந்த பத்திரிகை இதனுடைய துணை ஆசிரியராகத்தான் இருக்கிறார். யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் அவர்கள். ஸோ அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்ன பாருங்கள், சுயசரிதை எழுதியிருக்காரு. அதே மாதிரி சென்னையில் ஜனசங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதியார் அவர்கள் தான். சென்னை ஜனசங்கம் அப்படின்றது. அதே மாதிரி அமெரிக்காவில் வால்ட் விட்டனுடைய கவிதையை ஃபாலோ பண்ணி வசன கவிதையை எழுதியவர் பாரதியார் அவர்கள் தான். அதே மாதிரி நாம் சொல்லுவோம் புதுக்கவிதையினுடைய தந்தை யார் அப்படின்னா பாரதி. புதுக்கவிதையின் பார்த்திங்க அப்படின்னா புதுக்கவிதையை தோற்றுவித்தவர், அதாவது வித்திட்டவர் பாரதி. புதுக்கவிதையினுடைய தந்தை அப்படின்னு யாருன்னா பிச்சமூர்த்தி. ஸோ அதனால் தோற்றுவித்தவர் அப்படின்னா அது பாரதியாருடைய பங்களிப்பு தான் வந்திருக்கும். ஓகே, இதை தாண்டி 1907 நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1907 இந்தியா என்ற வாரப்பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருப்பார் பாரதி. இந்த பத்திரிகை ஒரு வாரப்பத்திரிகை, சனிக்கிழமை தோறும் வெளியாகக்கூடிய சிவப்பு வண்ணத்தாளில் வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. நமக்கு 11வது தமிழ் புக்கில் அதில் சொல்லியிருப்பாங்க, ஏன் பாரதி வெளியிட்ட அந்த இந்தியா என்ற வாரப்பத்திரிகை ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிடப்பட்டது அப்படின்றதுக்கு பதில் சொல்லியிருப்பார். தன்னுடைய மகள் கேட்ட கேள்விக்கு அப்பா சொல்லியிருப்பார், ஏன்னா நம்ம தேசியவாதத்தை அந்த சிவப்பு வண்ணத்தில் வெளியிடும் பொழுது தான் இன்னும் அதிகமாக பற்று வந்திருக்கும் அப்படின்றனால அந்த சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டிருப்பாங்க. சனிக்கிழமை தோறும் வெளியாகக்கூடிய ஒரு பத்திரிகை. ஸோ நமக்கு முதல்ல இந்தியாவில் கேலி சித்திரம் அப்படின்ற அந்த கார்ட்டூன், அரசியலை விமர்சனம் செய்யக்கூடிய அந்த கருத்து சித்திரம் என்று சொல்லக்கூடிய கார்ட்டூனை வெளியிட்டவர் பாரதி அவர்கள் தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எத்தனையோ கடிதங்களில் எழுதும் பொழுது நாட்கள், தேதி இதையெல்லாம் குறிப்பிட்டு எழுதுகிறோமா, அதுக்கு காரணம் பாரதி அவர்கள் தான். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்காகவே அவர் முழுக்க சக்கரவர்த்தினி என்ற மாத இதெல்லாம் வெளியிட்டிருப்பார் பாரதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயா, கர்மயோகி, சூரியோதயம், ஆங்கிலத்தில் 2 பத்திரிகைகள் வெளியிட்டிருப்பார். ஒன்று பாலபாரதம், இன்னொன்று ஆரியன் இந்தியா அப்படின்ற பத்திரிகை வெளியிட்டிருப்பார். சரி, ஓகே, இதை தாண்டி நம்ம தமிழ் புக்கில் இது எல்லாமே தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பாரதியார் பார்த்திங்கன்னா நிறைய மேற்கோள் பாரதியார் சொன்னதை பற்றி சொல்லியிருக்கலாம். தமிழுக்காகவே
நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செந்தமிழ் நாடு என்னும் போதினிலேன்னு சொல்லியிருப்பார். 30 கோடி முகமுடையாள் இவள் செப்பு மொழி 18 உடையாள் என்று சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஆடுவோமா பண்டு பாடுவோமா அப்படின்றதெல்லாம் நிறைய மேற்கோள் வந்து சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா காத்தோம் கண்ணீரால் அல்லவா காத்தோம் அப்படின்றதெல்லாம் பாரதியார் அவர்கள் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னு நிறைய மேற்கொள்ள நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய இருக்குது, நம்ம புத்தகங்களில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல் அவருடைய நூல்கள், பாரதியாருடைய நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய ஆத்திச்சூடி, விநாயகர் நான்மணி மாலை, அக்னி குஞ்சி, செந்தமிழ் நாடு அப்படின்றது இன்னமும் இருக்குது. நம்ம பேசிக்காக புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து படித்தாலே போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி பாரதியாருடைய உரைநடை நூல்கள் 3 இருக்குது. உரைநடை நூல்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிறுகதை. முதல்ல உரைநடை நூல்கள் 3 இருக்குது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தராசு, ஞானரதம், சந்திரிகையின் கதை. சந்திரிகையின் கதை இது 3மே இவருடைய உரைநடை நூல்கள். சரிங்களா? இது புக்லேயே நமக்கு இருக்குது. அதே மாதிரி இவருடைய சிறுகதைகள் பாருங்கள், சொர்ணகுமாரி, பூலோகரம்பை, நவதந்திர கதைகள், திண்டிம சாஸ்திரி, 6ல் ஒரு பங்கு, இதெல்லாமே வந்து பாரதியாருடைய சிறுகதைகள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் நமக்கு தெரியும், பாரதியார் மேல் கொண்ட பற்றின் காரணமாகத்தான் நமக்கு வந்து தனது இயற்பெயரான சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாற்றிக்கிறார். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1908 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடி ஆண்டு 1907 பிபின் சந்திரபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சென்னையில் உரையாற்றுவதற்கு பாரதியார் தான் அழைப்பு விடுத்திருப்பார். அதன் அடிப்படையில் பிபின் சந்திரபால் வந்து உரையாற்றுவார். முடிவு அவரை கைது செய்து 6 மாதம் சிறையில் அடைக்கிறாங்க. பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிபின் சந்திரபாலுடைய விடுதலை அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கிழுத்தச்செம்மல் என்று சொல்லக்கூடிய வஉசியும் அவருடைய நண்பரான சுப்பிரமணிய சிவா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுதலையை கொண்டாடுவதற்காக ஒரு பேரணியை வந்து நடத்துவாங்க. அதற்கு ஆங்கில அரசு அந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்க மறுத்துருவாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து அந்த பேரணி நடத்துவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வயலன்ஸில் போய் முடியும். அதை வந்து கலவரங்கள் ஏற்படும். வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் எரிப்பாங்க, நகராட்சி அலுவலகம் தீயிட்டு கொளுத்துவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நடத்திருக்கும். இதில் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ பாரதியார் அவர்கள் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்சி சொல்வதற்காக போகிறார் வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும். ஆனால் அவர் மேலேயும் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ அதனால் பாரதியார் அங்கேருந்து தப்பிச்சு பாண்டிச்சேரிக்கு வந்து போகிறார். பாண்டிச்சேரி என்பது தீவிரவாதிகளுடைய ஒரு அடைக்கலமான இடம். நமக்கு வந்து அரவிந்த கோஷ் கூட பாண்டிச்சேரியில் வந்து ஆசிரமம் அமைத்திருப்பார். நிறைய பேர் வந்து தீவிரவாதிகளுடைய ஒரு அடைக்கலமே பாண்டிச்சேரி அப்படின்றது நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். அதுபோல் பாரதியார் 1908 போயிட்டு 1910 வரைக்கும் அங்கேருந்து கொண்டு இதழ் துறையில் வந்து தேசியவாதத்தை கொண்டெடுத்திருப்பார். இது மட்டும் கிடையாதுங்க, 1906 கல்கத்தாவுடைய பர்சால் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறார். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 1906 கல்கத்தா பர்சால் மாநாட்டில் கலந்து கொண்டு பர்சால் இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஐஎன்சி மாநாட்டில் கலந்திருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திலகர் அவர்கள் எழுதிய டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி என்னும் நூலை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மொழியாக்கம் செய்திருப்பார். ஸோ அதே மாதிரி பாரதியாருடைய குருமணி யார் அப்படின்னா நிவேதிதா. இதெல்லாம் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டேட்டா. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இந்த நிவேதிதா வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவேகானந்தருடைய சீடர். அவங்களை வந்து தன்னுடைய குருமணியாக ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி இந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு தான் அதை ஒரு நூலாக எழுதி வெளியிடுகிறார். 1907 சூரத் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். இதெல்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார். சரிங்களா? அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். இது மட்டும் கிடையாது, பாரதியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, பாரதிதாசன் வந்து பாரதியாரை என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, செல்லிதாசன், இப்படியெல்லாம் பல பேர் வந்து சொல்லி அவரை வந்து அழைக்கிறார். பாரதிதாசன் அவர்கள் அழைக்கிறாரு. அதே மாதிரி கவிமணி சொல்லியிருப்பார், பாட்டுக்கோர் புலவன் பாரதியடா அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் பாரதியார் அவர்களுக்கு உண்டு.
அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னதான் விடுதலை கவிஞர், முன்னறி புலவர், செல்லிதாசன், சிந்துக்கு தந்தை, இப்படி பல பெயர்களில் பாரதியார் அவர்கள் அழைக்கப்படுகிறார். ஸோ இதான் பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம எல்லாருமே சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவிலில் யானைகள் மிதித்து செத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வந்து சொல்கிறாங்க, தகவல்கள் தெளிவாக இல்லை, ஆனால் வந்து வறுமையில் வந்து இறந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து பாரதியார். நம்ம நிறைய விஷயங்களை பாரதியாருடைய புத்தகங்களை நாம் வந்து படிப்போம். ஸோ ஒரு 20ஆம் நூற்றாண்டில் தமிழினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்களிப்பு செய்தவர் தான் பாரதியார். இதோட நம்ம பாரதியாருடைய இந்த கிளாஸஸை பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். நன்றி.